نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أبي هريرة رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم قال الله عز وجل يعطيني ابن آدم يقول يا خيبة الدهر فلا يقول أحدكم يا خيبة الدهر فإن أنا الدهر أقلب ليلا ولا نهارا إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول النبي الكريم அன்பிற்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடங்கள் சொல்லொழுக்கங்களில் உள்ள விஷயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதில் ஒன்று மனிதன் காலத்தை ஏசுவது, திட்டுவது, அதே சமயத்தில் ஒரு சில பொருள்களுக்கு இனிதான பொருள்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இதான பொருள்களை கூட கண்ணியமான முறைகளில் அதை மாற்றி பேசக்கூடிய விஷயங்கள், இதனை பற்றி பார்க்கக்கூடிய பாடங்களாக இருக்கின்றது. காலத்தை மரணம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டாலோ அல்லது நோய் ஏற்பட்டாலோ பொருள் சேதம் ஏற்பட்டாலோ அல்லது அது ஒன்று ஏதாவது ஒரு இடையூறுகள், இளைஞர்கள், இயக்கங்கள் ஏற்படக்கூடிய சமயங்கள் அன்றையுடைய காலத்தில் இருந்து எங்களுடைய காலம் வரை எனக்கு என்ன பொல்லாத நேரமாச்சுன்னு தெரியல, என் தலைவத்தை என்ன எழுதி வச்சாலும் தெரியல அப்படிங்கிறது ஏசக்கூடியது, திட்டக்கூடிய சூழ்நிலைகள் மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சர்வசாதாரணமாக ஒரு மழை பெய்யக்கூடிய இடத்தில் அல்லது வெயில் அடிக்கக்கூடிய நேரங்களில் மாற்றமாக ஏற்பட்டாலோ அல்லது கடுமையான காற்றுகள் இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டாலோ அப்பொழுது அதை திட்டுகின்றோம், மழையை திட்டுகின்றோம், காற்றை திட்டுகின்றோம். இது போன்ற செயல்பாடுகளில் மனிதர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வல்லமையும் மாண்பும் உடைய அல்லாஹ் சொன்னான், ஆதமின் மகனே, அதாவது மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், என்னை புண்படுத்துகின்றான், காலத்தின் கை சேதமே என்று அவன் கூறுகின்றான். ஆகவே உங்களில் ஒருவர் காலத்தின் கை சேதமே என்று கூற வேண்டாம், ஏனெனில் நானே காலம் படைத்தவன், அது இரவையும் பகலையும் நானே மாறி மாறி வரச் செய்கின்றேன். நான் நாடினால் அவ்விரண்டையும் மாறாமல் பிடித்து நிறுத்தி வைத்திருப்பேன், பூமியை சுழல விடாமல் நிறுத்தி வைத்திருப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆக இந்த காலத்தையும் நேரத்தையும் பருவ மாற்றங்களையும் எல்லாம் ஏற்படுத்தக்கூடியது அல்லாஹுதான். அதனால்தான் அல்லாஹ் சொல்கின்றான், நீ அவனை திட்டுகின்றாய் என்றால், அதை திட்டுகின்றாய் என்றால், ஏசுகின்றாய் என்றால் அது அதை நீ ஏசவில்லை, மாறாக படைத்து என்னை நீ ஏசுகின்றாய், என்னை திட்டுகின்றாய், என்னை நீ புண்படுத்துகின்றாய் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவதாக ஹதீஸ் குதுஸில் உள்ளதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதே போன்ற மற்றொரு இடங்களில் பார்க்கும் பொழுது, உங்களில் யாரும் காலத்தை ஏச வேண்டாம், ஏனெனில் அல்லாஹ்வே காலம் படைத்து இருப்பவன், உங்களில் யாரும் திராட்சையை
கண்ணியம் என்னும் பொருள் கொண்ட அது கரம் என்று பெயரிட்டு அழைக்க வேண்டாம். உண்மையில் கண்ணியம் என்னும் பெயருக்கு தகுதியானவன் முஸ்லிமான மனிதர்களே ஆவார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. ஏன் இந்த திராட்சை இந்த இடத்துல குறிப்பிட்ட மென்ஷன் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, இந்த திராட்சையில் இருந்துதான் ஒயின் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய பொருளுக்கு தெரிஞ்சாப்ப ஒயின், விஸ்கி, பிராந்தி, இந்த சில வஸ்துக்கள், போதைகளுடைய வஸ்துக்களை எல்லாம் தயாரிக்கக்கூடியதில் ஒயினுக்கு முக்கிய பங்கு இருக்கக்கூடியது திராட்சை தான். அதை ஊற வைத்து பல நாட்களாக, மாதங்களாக, வருடக்கணக்கில் கூட வைத்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி அரபியர்களும் அதை வச்சிருந்தாங்க. அப்ப அந்த என்ன செஞ்சாங்கன்னா, மதிப்பிற்குரிய கண்ணியத்திற்குரிய ஒரு பொருளாக அந்த திராட்சையினுடைய அந்த மூலப்பொருளை ஊற வைத்த பொருளை இவர்கள் அது கரும் என்பதாக சொல்வார். அது கரும் என்பதாக சொல்லக்கூடிய சமயங்கள்ல இந்த வார்த்தைகள் நடைமுறையில் இருக்கும் பொழுது மது தடையான உடனே அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீங்க அந்த வார்த்தைகள் அதுக்கு கூடாது, அது கண்ணியமான பொருள் இல்லை. ஏன்னா போதையை தருகின்றது, மனிதனுக்குரிய விளைவுகளை ஏற்படுத்துகின்றது என்றால் அது கண்ணியமான பொருள் அல்ல என்பதை குறிக்கும் விதமாகத்தான் சொன்னாங்க. அது கரும் எனக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் உபயோகிக்காதீங்க. அதுக்கு அது இனிமான ஒரு பொருள், கண்ணியமான பொருள் என்றால் யார் என்றால் உண்மையில் கண்ணியமானவன் யார் என்றால் முஃமினான மனிதன் தான். சாதாரண மனிதன் இல்ல, வெறும் முஸ்லீம் அல்ல, முஃமினான மனிதன் தான், முஸ்லீம் தான் தகுதியான மனிதன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஒரு முஸ்லீம் தான், ஏன்னா அவன் கலிமா சொல்லி இருக்கான், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றானே, இவன் தான் கண்ணியத்திற்குரியவன், கண்ணியமானவன் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அப்ப இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள்ல கண்ணியமா மதிக்கப்படும் குடியாரன் என்று சொல்வது கூடாது. மது பிரியர்கள் இப்ப இதெல்லாம் கண்ணியமான ஒரு வார்த்தையாக அவர்களை பயன்படுத்துவது சொன்னான். நீ அந்த வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது இது மது பிரியர்களுடைய சூழல்களாக அவங்களை கண்ணியம் உயர்த்தி வச்சு பேசுறாப்பதான் தெரியும். இப்படியாப்பட்ட வார்த்தைகள் இதுக்கெல்லாம் உபயோகிக்க கூடாது என்பதைத்தான் அவருக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அது விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவர்களால் நம்மை ஆக்கியார்கள் உருவானாக. வாசந்தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.